வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரை வந்தார் கள்ளழகர். விழாவின் சிகர நிகழ்வாக இன்று அதிகாலை பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். விழாவின் ஒரு பகுதியாக மதிச்சயம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக தோப்பரை பைகளை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சியடித்து அழகர் திருமேனியை குளிர்வித்தனர். முன்னதாக அழகர் முன்பாக வரும் அழகர் கோவில் சீர்பாதங்கள் மற்றும் விசிறி வீசும் பக்தர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து உற்சாகமாக வரவேற்றனர். தீர்த்தவாரியின் போது கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணை பிளந்தது. பக்தி கோஷத்துடன் தண்ணீரை பீச்சி அடித்து ஆடி பாடி ஆரவாரத்துடன் உற்சாகமாக தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி சுவாமி மீது தண்ணீர் பீச்சுவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதையறியாமல் மதிச்சயம் ராமராயர் மண்டபத்திற்கு பிரஷர் பம்புகளுடன் வந்த பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். பாரம்பரிய முறைப்படி தோப்பறையை பயன்படுத்தி மட்டுமே தண்ணீரை பீச்சி அடித்து தீர்த்தவாரி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி பல்நோக்கு மருத்துவமனையில் பணிபுரியும் தற்காலிக ஒப்பந்த ஊழியர்கள் பணி பாதுகாப்பு வழங்கவும் புதிய ஒப்பந்த முறையை ரத்து செய்யவும் கோரியும் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படி 2019 பாரத் மேன்பவர்னு ஒரு கான்ட்ராக்டில் ஒரு 95 பேர் வேலை பார்த்துட்ருக்கோம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பிளம்பர் அப்படிங்கிற ஒரு நிறைய வேரியஸ் போஸ்ட் தான் இருக்குது. அந்த போஸ்டிங்கில் இப்போ நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ சடனாக எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சியாக ஜிஓ போட்டோம் டிஎம்ஐல இருந்துன்னு சொல்லி எங்களை ஸ்மித்தில் வேலை பார்க்க சொல்கிறாங்க. ஸ்மித்தோட எங்களுக்கு இணையறதுல எந்த விருப்பமும் கிடையாது. ஏன்னா அங்கே 2 போஸ்ட் மட்டும் தான் இருக்குது. சானிட்டரி ஒர்க்கர், செக்யூரிட்டி. அந்த போஸ்ட்டில் போய் எங்களை வேலை பாருங்கள், நீங்கள் அதே இதில் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வேலை பாருங்கங்க. எங்களுக்கு அது பணி உறுதி கிடையாது. என்னைக்குனாலும் அவங்க வேலையை விட்டு தூக்கலாம். அது இங்கே நடந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 70 பேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் வேலை பார்த்தாங்க சானிட்டரி ஒர்க்கர் போஸ்ட்டில். அவங்களை இப்போ வேலையை விட்டு போங்கன்னு தூக்கிட்டாங்க. நாளைக்கு எங்களையும் தூக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஜிஓ போட்டு அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அங்கே அறிவிக்க காரணம் என்ன? எங்களுக்கு ஒரு ப்ராப்பராக தனி கான்ட்ராக்டை உருவாக்கி ட்ரெஸரியிலேருந்து நாங்கள் போய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த சம்பளத்தை எங்களுக்கு போடுங்க. தனி கான்ட்ராக்டை உருவாக்குங்க. ஓப்பன் டெண்டர் விட்டு தனி கான்ட்ராக்டை எங்களை உருவாக்கி எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் இது திருநெல்வேலி உயர் சிறப்பு மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 95 பேர், ஆண்களும் பெண்களும். இவங்க டெக்னீஷியன், ஆண் நர்ஸு, பெண் நர்ஸு, அதே போல் எலக்ட்ரிஷியனு, இப்படி நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாள் ராத்திரியில் இவங்க பாரத் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாள் ராத்திரியில் அந்த பாரத் கம்பெனி கட் பண்ணிவிட்டு சுமித்னு ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அந்த சுமித் கம்பெனியில் போய் வேலை பாருங்கன்னு இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த சுமித் கம்பெனி என்ன வேலை கொடுக்காங்கன்னா, இந்த டெக்னீஷியனை பூரா சானிட்டரி வேலை பார்க்க சொல்கிறாங்க. அதே போல் அந்த செக்யூரிட்டி வேலை பார்க்க சொல்கிறாங்க. இவங்க நர்ஸுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கொண்டு போய் சானிட்டரி வேலை பார்க்க சொன்னி கக்கூஸ் கழுவ சொன்னால் இப்படி போவாங்க. 7 வருஷமாக வேலை பார்க்காங்க. கொரோனா காலத்துலேருந்து வேலை பார்க்காங்க. கொரோனா காலத்துலேருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 15,000 ரூபா சம்பளம் பாக்கி வேறு இன்னும் இருக்குது. நல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கொரோனா காலத்தில் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க ஒரு நாள் ராத்திரியில் உத்தரவு போட்டு நீங்கள் இங்கே இருந்து அங்கே போ அப்படிங்காங்க. அங்கே வேலைக்கு போனால் 5,000 ரூபா அவனுக்கு இனி எல்ஐசி கட்டணும். 12,000 ரூபா சம்பளத்தில் 5,000 பிடிச்ச போய் 7,000 கொடுப்பான். இந்த கொடுமையெல்லாம் அங்கே நடக்கும். உயர்தர மருத்துவமனையில் உயர்தரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கால சானிட்டரி வேலைக்கு போக சொல்லுவாங்க. இந்த கொடுமையை தான் கேட்டுட்டு போகிறோம். டீன்கிட்ட பேசணும், நியாயமான முடிவு எடுப்போம். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இவங்களுக்கு வர சம்பளம்லாம் ட்ரெஸரியிலேருந்து வருது. அந்த சுமித் கம்பெனிக்கு போனால் அவன் தான் சம்பளம் கொடுப்பான். அவன் வச்சது தான் சட்டம். அங்கே வேலைக்கு போயிட்டு பாதி பேர் திரும்பி வந்துட்டாங்க. அதனால் இவங்க இங்கே வேலை பார்க்கணும். வேலை அனுபவம் தெரிஞ்சவங்க, நோயாளிகளை பாதுகாக்க தெரிஞ்சவங்க. நோயாளி முக்கியம்னு இந்த அரசாங்கம் நினச்சி இவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தா இவங்க இந்த வேலையை செய்வாங்க. உங்களுடைய அவசர கால 29ஆம் தேதி உத்தரவு போட்டு 30ஆம் தேதி வரணுங்கிற அவசியம் என்னென்னு தெரியல. உங்களுக்கு காலம் நேரம் நெருங்கி போச்சா என்னமோ தெரியல. அதனால் இருக்கிற சுரண்டி ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து எண்ணத்தை வாங்கிட்டு போயிடலாங்கிற எண்ணத்தில் பண்ணிட்டாங்க போல் தெரியுது. எல்லாம் வரட்டும். இவனு என்னென்ன இது பண்ணாங்கன்னு 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும். முதல்ல இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு இந்த முடிவை சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. டீன் சொன்னதையும் சொல்லியாச்சு. முடியலைன்னா முடிவு எடுக்க வைப்போம்.